குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இப்போ ரூட் நம்பர் 17 படத்தோட டீம் இன்டர்வியூ பார்க்க போகிறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. ஹாய், குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மை நேம் இஸ் அகில் பிரபாகரன். ரூட் நம்பர் 17 வந்து என்னோட தமிழில் முதல் படம், என்னோட டெபியூட் மூவி தான். இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இது வந்து படத்தை பற்றி சொல்லும்போது வந்து ஒரு சர்வைவல் மூவி. நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர் தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். த கேரக்டர் நேம் இஸ் கார்த்தி. நல்லொரு ரொமான்டிக் கேரக்டர் தான். நல்லா பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஜித்தன் ரமேஷ் அவரோட நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சார் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், அவ்வளோ டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் டைக்கில் எல்லாமே முடிச்சிருக்கோம். அது எஸ் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் வருதுக்கு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் அது செட் ஆகிடுது. நான் வந்து மலையாளத்தில் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10 மூவிஸ் பண்ணியிருக்கேன். லீடிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டும், அது கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டும் ஆல்மோஸ்ட் 10 மூவிஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. தமிழ்ல இது என்னோட முதல் படம். நிறைய இருக்கு. ஆனா இது ஒரு கேவுக்குள்ள கொஞ்ச நாள் ஷூட் இருக்குன்றது. பின்ன ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் ஷூட்டு. அந்த கேவுக்குள்ள ஆல்ரெடி அந்த ஏரியால ஒரு 35 to 40 டிகிரி ஹியூமிடிட்டி இருக்கு. அந்த கேவுக்குள்ள வரும்போது அரௌண்ட் ஒரு 50 டிகிரி அந்த ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங் டைம் எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். செவரல் இன்ஜுரிஸ் அடிபட்டு இருக்கு. அந்த ராப் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ரியலா பண்ணு, அது ஹீரோயின் டு ரியலா அது பண்ணிருந்தது. வேற வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் ஷூட்டு. அங்கே ஒன்றும் ரேஞ்சு கிடையாது. ஆனை, அதுபோல തന്നെ ഈ காட்டு வைல்டு கார் அந்த மாதிரி இல்ல காட்டுக்குள்ள ரூம் கிடையாது. அந்த பொறுத்து ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கேன். ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் இருக்கு. டெய்லி டிராவல் பண்ணி அந்த காட்டுக்குள்ள போய் ஷூட் பண்ணி கொஞ்ச நாள் அந்த காட்டுக்குள்ள தான் ஷூட்டு போயிட்டு இருந்தது. ஏற்கனவே எனக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படி பயம் ஒன்றும் கிடையாது. பின்ன இவ்வளோ க்ரூ இருக்கு, அந்த மாதிரி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த வைல்ட் அனிமல்ஸ் அந்த அட்டாக்கிங் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனை பார்த்து, வைல்டு கார் பார்த்து, பின்ன நார்மலா மங்கீஸ் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் அபிலாஷ் ஜி தேவன். ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற இந்த மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். இந்த படம் ஜித்தன் ரமேஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. ஜித்தன் ரமேஷ் வந்து இதுவரை பண்ண சாதாரண எல்லா கேரக்டரையும் விட மிரட்டலான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட வாய்ஸில் வரையும் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஜித்தன் ரமேஷ்க்கு எந்த அளவு கெரியரில் ஒரு மாற்றத்தை உருவாக்குமோ, அதே மாதிரி சினிமா ரசனையிலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குற மாதிரி இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஒரு 2 மணி நேரம் தான் இந்த சினிமா. இந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு சினிமா இது. இதில் வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த படத்தில் பாதி கதை வந்து பூமிக்கு அடியில் நடக்கும், பாதி கதை வந்து பூமிக்கு மேலே நடக்கும். அப்படி ஒரு பூமிக்கு அடியில் உள்ள ஒரு கேவில் தான் பாதி கதையும் நடக்கும். அதை வந்து ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட்டு பூமிக்கு அடியிலே ஒரு செட்டை உருவாக்கி அதில் தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. பிறகு இதோட சவுண்ட் டிசைனிங்,
நீங்கள் இதுவரை தமிழ் சினிமாவில் பார்க்காத அளவுக்கு இந்த 2 டிஃப்ரெண்ட்டையும் இந்த சவுண்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காந்தாரா படம் பண்ண சவுண்ட் டீமை வச்சுட்டு தான் நாங்கள் அதை சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தமிழ் சினிமாவில் புது அனுபவமாக அந்த சவுண்ட் டிசைன்லாம் இருக்கும் அப்படின்னு 100% ஷுவராக எனக்கு சொல்ல முடியும். அடுத்து மியூசிக் டைரக்டர், அவர் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், ஈரானியன் படம்லாம் பண்ணவர். அவரை முத தமிழில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவர் தேவைப்பட்டார். ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எனக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அவரை போய் பார்த்தேன். அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பிறகு ரஷ் எல்லாம் கொடுத்தோம். ரஷ் எல்லாம் பார்த்த பிறகு அவர் வந்து பண்ணித்தாரேன் அப்படின்னாரு. அப்படி பண்ணியிருக்காரு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் ஒரு 3-4 பேர் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து இவர் இல்லாமல் வேற யாருக்கும் இந்த அளவுக்கு மியூசிக்கில் இதை மிரட்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மியூசிக்கில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக இதுவரை வந்ததுலேருந்து டிஃப்ரெண்டான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி அருவி மதன் சார், அவரை நிறைய போலீஸ் ரோலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் உள்ள போலீஸ் ரோலு அவரை பார்த்து நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் இதில் ஜித்தன் சார் வந்து இதுவரை பார்க்காத 2 பாடி லாங்குவேஜ் கேரக்டர் பண்ணியிருப்பார். அது ஒரு புதுமையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம வில்லனா வந்து தமிழ் சினிமாவில் நிறைய மிரட்டிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து ஹரிஷ் பேரடி. அவரை வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் இதை பண்ண வச்சுருக்கோம். அப்புறம் அஞ்சு பாண்டியா அப்படிங்கிற ஏர் ஹோஸ்டஸ், அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோனா நடிச்சிருக்காங்க. அவங்க மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க, தமிழில் ஃபஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் வெளியே வந்ததுலேருந்து நிச்சயமாக அவங்க பேசப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி. எல்லாருமே 29ஆம் தேதி தமிழ்நாடு பூரா எல்லா தியேட்டர்லையும் இந்த படம் வந்து ரூட் நம்பர் 17 வந்து ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக ஃபேமிலியாக குழந்தைகளோட போய் ரசித்து பாருங்கள். நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம். தேங்க்யூ. இப்போ இந்த ரூட் நம்பர் 17 படத்தோட டீம் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது இதே மாதிரியான ஒரு இன்டர்வியூ அல்லது வேறு ஒரு செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.